அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நவமி திதியில் வழிபட வேண்டிய நவ திருப்பதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விஷ்ணு பகவான் விஷ்ணு பெருமானின் 108 திவ்ய தேசங்கள் சிறப்பானவையாக போற்றப்படுகின்றன. அதில் ஒரே நாள் சுற்றி வருகின்ற தலங்களாக தென் தமிழகத்தில் உள்ள நவ திருப்பதிகள் எனப்படும் திவ்ய தேசங்கள் விளங்குகின்ற விஷ்ணு பெருமானின் 108 திவ்ய தேசங்கள் சிறப்பானவையாக போற்றப்படும். அதில் ஒரே நாளில் சுற்றி வருகின்ற தலங்களாக தென் தமிழகத்தில் உள்ள நவ திருப்பதி எனப்படும் திவ்ய தேசங்கள் விளங்குகின்றன. தாமிரபரணி கரையில் உள்ள ஸ்ரீ வைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, திருக்கோளூர், தென்பேரை, இரட்டை திருப்பதிகள், பெருங்குளம், திருப்புளியங்குடி, நத்தம் ஆகிய நவ திருப்பதிகளிலும் புரட்டாசி சனிக்கிழமை தோறும் கருட சேவைகள் மிக சிறப்பாக நடைபெற்றன. அதற்கு அடுத்தபடியாக நவமி திதியில் வழிபடக்கூடிய மிக சிறப்பான இந்த கோவில்கள் விளங்குகின்றன. இந்த நவ திருப்பதி பற்றியும் சிறப்பாக இருக்கின்றன. குறிப்பாக பிரம்மன் தான் துளைத்த சுவடியை தான் சுவத்த சுவடியை பூலோகம் வந்தார். இந்த தலத்தில் உள்ள தாமிரபரணி தீர்த்தத்தில் நீராடி அந்த சுவடியை பெற்றார். பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படும் இந்த ஆலயத்தில் நடைபெறும் விழாக்கள் பிரம்மனை முன்னின்று நடத்துவதாக ஐதீகம். மூலவர் வைகுண்டநாதர் என்ற கோலத்தில் உள்ளார். உற்சவர் கள்ளபுரான் சூரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் வைகுண்ட வள்ளி, புருகு தீர்த்தம், தாமிரபரணி நதிகள் தீர்த்தமாக உள்ளன. நம்மாழ்வாரால் மங்களாசானம் செய்யப்பட்டு இந்த ஆலயம் விளங்குகிறது. நாள்பட்ட நோய், நீதிமன்ற வழக்கு, இழந்த பொருள் கிடைக்க இந்த தலம் வந்து வழிபடலாம். காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். நத்தம் அடுத்ததாக 2ஆம் திருப்பதியாகும். இந்த ஆலயத்தின் மூலவர் விஜயாசனார் என்ற பரமநாதர். இவர் ஆதிசேஷன் குடைபிடிக்க அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். உற்சவரின் திருநாமம் இம்ராண்டிகாடிவான் என்ற விஜயாசன பெருமாள். தயார் பெயர் முக்கியமாக வரகுணமங்கை என்று அழைக்கப்படும் வரகுணவள்ளி என்பதாகும். அகநாத தீர்த்தமாகும். அக்னி தீர்த்தம், தேவ புஷ்கரணி, அடுத்ததாக மாணவ மாமுனிகள் ஆகியவை அனைத்தும் இந்த திருத்தலத்தில் கோலாகலமாக கம்பீரமாக காட்சி தருகிறார்கள். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். அடுத்ததாக திருப்புளியங்குடி 3ஆம் திருப்பதியாகும். இந்த ஆலயத்தின் மூலவர் பூமி பாலகர். உற்சவரின் திருநாமம் காய்சினி வேந்தன் என்பதாகும். தாயார் பெயர் பூமகள் எனும் நிலமகள். அழமேலு மங்கை. சேஸ்திர தாயார் புளியங்குடி வள்ளியாகும். இங்கு வருணன் நிருதி தீர்த்தம், இந்திர தீர்த்தம் ஆகியவை தீர்த்தங்கள் உள்ளன. இந்த தலத்தில் இறைவன் வருணன் மற்றும் வருணன், நிருதி, இந்திரன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்றனர். இந்த கோவில் இறைவனை வணங்கினால் கல்வியில் சிறந்து விளங்கலாம், திருமண தடை நீங்கும். ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இங்குள்ள குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் கேட்டவரும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆலயம் தினமும் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். அடுத்ததாக தேவர்புரான் 4ஆம் திருப்பதி. இரட்டை திருப்பதிகளில் ஒன்றான இந்த ஆலயத்தில் ஸ்ரீனிவாசர் என்ற திருநாமத்தில் என்ற கோலத்தில் இறைவன் காட்சி தருகிறார். உற்சவமூர்த்தியாக தேவர் பிரான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உள்ளார். தாயார் அலமேலு மங்கை, பத்மாவதி தாயார், வருணன் தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம் ஆகியவை உள்ளன. இந்திரன், வருணன், வாயு அனைவரும் சுப்பிரமணிய மகரிஷி ஆகியோர் இந்த தல இறைவனை தரிசித்து பேறு பெற்றுள்ளனர். இந்த தல இறைவனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்கு வந்து வழங்கப்படும் மஞ்சள் காப்பு விசேஷமானது. இதனை கையில் கட்டி இந்த ஆலயத்தில் 45 நாட்கள் தாமிரபரண தீர்த்தத்தில் நீராடி இறைவனுக்கு திருமணஞ்சனம் செய்தால் தொழுநோய் நீங்கும் என்பது ஐதீகமாகும். இந்த கோவில் காலை 8 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், பகல் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும். அடுத்ததாக அரவிந்த லோசனார் 5ஆம் திருப்பதி. இரட்டை திருப்பதிகள் மற்றொன்றான இந்த ஆலயத்தின் மூலவர் திருநாமம் அரவிந்த லோசனார். அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி விற்றிருக்கும் இந்த இறைவன் உற்சவர் பெயர் செந்தாமரை கண்ணன் என்பதாகும். தாயார் திருநாமம் கடுந்தடங்கி. சேத்திர தாயார் பெயர்
துளை வெள்ளி தாயார். தாமிரபரணியோடு அஸ்வினி என்ற தீர்த்தமும் இங்கு உள்ளது. வாயு, இந்திரன் மற்றும் வருணன், சப்த மகரிஷி, அஸ்வினி சகோதரர் இந்த தலத்தை வழிபட்டு பேர் அடைந்துள்ளனர். இந்த ஆலயம் தினமும் 8:30 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், அடுத்ததாக பகல் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் இருந்திருக்கும். அடுத்ததாக பெருங்குளம். 6ஆம் திருப்பதி. இந்த ஆலயத்தின் மூலவர் வேங்கடவனன். இவரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்று அழைப்பார்கள். முக்கியமாக இந்த ஆலயம் 7:30 மணி முதல் 12:30 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். அடுத்ததாக முக்கியமாக தாயார் பெயர் அனைத்திலும் முக்கியமாகும். குலைக்காது வள்ளி, திருப்பாறை நாச்சியார் ஆகியோர் இங்கு இருக்கிறார்கள். சங்கு தீர்த்தம், சுக்கிர புஷ்கரணி ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. சுக்கிரன், வருணன், ஈசான்ய ருத்ரர், பிரம்மர் ஆகியோர் இந்த தலத்தை வழிபட்டுள்ளனர். நம்மாழ்வார், மணவாள முனிகள் ஆகியோர் இந்த தலத்தில் உள்ளனர். முக்கியமாக அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த ஆலயத்திற்கு வரலாம். அடுத்ததாக தொழில் வெற்றி ஏற்பட இந்த தல இறைவனுக்கு 11 நாட்கள் விளக்கு போடுவது நன்மை தரும். இந்த தலம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். திருக்கோளூர். 8ஆம் திருப்பதி. குபேரன் தான் இழந்த பொருளை தாமிரபரணி நதியில் நீராடி திரும்ப பெற்ற திருத்தலம் இதுவாகும். இந்த தல இறைவன் வைத்தமாநிதி பெருமாள் என்றும், நித்திய பவித்திரன் நாச்சியார் பவித்ரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக மதுரகவையாழ்வார் அவதரித்த ஊர் இதுவாகும். இது தொழில் தொடங்குபவர்கள், வாகனம் வாங்குபவர்கள் இங்கு இறைவனை வழிபட்டு செல்வது வழக்கமாகும். இது நரசிம்மருக்கு பிரதோஷம் அன்று அபிஷேகம் செய்து பானகம் நைவேத்தியம் படைத்து பக்தர்களை விநியோகம் செய்ய வேண்டும். இப்படி 9 பிரதோஷ நாட்கள் வழிபட்டு வந்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது மாபெரும் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் திருப்பதியாக, அதாவது 9ஆம் திருப்பதியாக திருப்பதியில் கடைசி தலமாக விளங்கும் இதன் மூலவர் ஆதிநாதன், ஆதிபுரான் என்று அழைப்பார்கள். நின்ற கோலத்தில் இந்த தல இறைவன் அருளாசி வழங்குகிறார். உற்சவரின் திருநாமம் பொழிந்து நின்ற புரான் என்பதாகும். தாயார் ஆதித்ய நாயகி, திருக்கூரூர் நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். தாமிரபரணி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் ஆகிய உள்ளன. தலவருட்சம் புளியமரம். பிரம்மன், நம்மாழ்வார், சங்கன், நத்தன், மதுரகாவையாழ்வார் ஆகியோர் இந்த தல இறைவனை வழிபட்டுள்ளனர். நம்மாழ்வார் அவதரித்த தலம் இதுவாகும். இந்த தலத்தின் அருகில் உள்ள அனைத்து திருப்பதிகளில் இருந்தும் நம்மாழ்வார் பாசுரத்தின கேட்க இறைவன் ஓடோடி வருவார். எனவே இந்த தலத்தில் வணங்கினாலேயே அனைத்து பாண்டிய நாட்டு தலங்களையும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். இந்த தலத்தில் தான் 5500 வருட பழமையான புளிய மரம் உள்ளது. இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். முக்கியமாக இந்த நவமி திதிகளில் இந்த ஆண்டவனை சென்று வழிபட்டீர்கள் என்றால், முக்கியமாக இந்த நவ திருப்பதி ஆண்டவர்களை வணங்கினீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் நன்மைகளை வழங்கும் அனைத்தும் உங்களுக்கு பேறு கிடைக்க வைக்கும் இந்த நவ திருப்பதிகள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.